கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் என்றார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்ல ஒரு செய்தி என்னென்னா, இந்த மாதம் 1 தேதி ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இங்கே நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா 6ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிச்சிங்கன்னா, ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பகைவர்களால் ரொம்ப பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த காலம், நியாயாதிபதிகளுடைய காலம். அவர்களை மீதியானியர் ரொம்ப பாடாப்படுத்தினாங்க. அவங்க கோதுமையை அறுத்து வச்சுருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆலைகளில் திராட்சை ரசத்தை புளியலான்னு சொல்லி அவங்க வச்சுருக்கும்போது அதை தூக்கிட்டு போயிடுவாங்க, சேதப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. அந்த மக்களுக்கு பகைவர்களின் படையெடுப்பால் அநேக பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கும் நம்ம பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு நம்ம கலங்கி போயிருக்கலாம். எதிரிகளுடைய தாக்குதல்கள், நம்மளுடைய எல்லைகளில் பிசாசினுடைய ஆதிக்கங்கள் இருக்கலாம், பிசாசினுடைய சேதங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பாஸ்ட். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்மளை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு? அங்கே கிதியோன் பயந்து கொண்டு அவனுக்கு இருந்த கொஞ்சம் கோதுமையை எங்கே மீதியானியர் வந்துருவாங்களோன்னு ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு அவன் தனக்கு கிடைச்ச கொஞ்சம் அறுவடை என்ன செய்துட்டு இருந்தான்னா, போரடிச்சிட்டு இருந்தான். யாரும் பார்த்துடக்கூடாதேன்னு பயந்து போய் அவன் ஒரு பயந்தாங்கொழியாய் அங்கே நின்று கொண்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பயந்தாங்கொழியாக பார்க்கல. ஆண்டவர் அவனுடைய எந்த தோல்விகளையும் பார்க்கல. அவனை ஒரு காரியத்துக்காக அழைக்கிறார். வா, நீ பயந்துட்டுருக்கையில் உன்னைய கொண்டு தான் இந்த ஜனத்துக்கு நான் மீதியானியர் கையிலிருந்து ரட்சிப்பை கொடுக்க போகிறேன் வான்னு சொல்லி கிதியோனை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்கிறார். அப்போது ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை, பயமுள்ள ஒரு மனுஷனை அங்கே பார்த்த கர்த்தர் அவனுக்கு முதல்ல பேசக்கூடிய வார்த்தை என்ன? பராக்கிரமசாலியே. அப்போ அவனை நம்ப வேண்டி இருந்துச்சு. நான் பயந்தாங்கொழி அல்ல, நான் பராக்கிரமசாலி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மூலமாக தான் நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான், என் மூலமாக தான் நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். பிசாசு பறித்து கொண்டு போன, பிசாசு கொள்ளையாட நினைக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை, பலவானால் சிறைப்பிடிக்கப்பட்டதும் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதுமான நம்முடைய ஆசீர்வாதங்களை மீட்டு எடுப்பதற்கு நம்மளை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்ற விரும்புகிறார். எனவே இந்த மாதம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றுங்கப்பா என்று ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு எப்படி கிதியோனை ஆண்டவர் அதுக்கான காரியங்களை அவனுக்குள்ளே கற்றுக் கொடுத்து அவனை நடத்தினாரோ, அவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது கிதியோன் நான் மனாசையில் நான் ரொம்ப சின்ன குடும்பம். எங்கள் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் தான் சிறியவன். என்னையே போய் நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் 16வது வசனத்தில், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை நீ முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்போவும் அவனுக்கு நம்பிக்கை வரல. அப்போ சொல்கிறான், நான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை ஒரு கொண்டு உமக்கு காணிக்கையாக படைக்கட்டும்னு சொல்கிறான். சரி, அப்படியே செய்யின்னு சொல்கிறாரு. அப்படியே செய்யும்போது என்ன செய்கிறார்? அவரை அவர் அந்த பலியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு உடனே அப்போ சொல்கிறார், ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டனே அப்படின்னு. அப்போ பயப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு யெகோவா ஷாலோம் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். யெகோவா ஷாலோம் என்று அதுக்குள்ளே 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்றால், ஒரு பயந்தாங்கொழியான ஒரு கிதியோனை கொண்டு ஆண்டவர் பெரிய கடற்கரை மணலத்தனையாய் நின்ற அந்த மீதியானிய ஜனங்களை
விரட்டி அடித்தது உண்மை என்றால் உங்களை கொண்டு இந்த மாதத்தில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று பாருங்கள். நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேளுங்க. கிடியோன் அடையாளத்தை கேட்டார். நான் இந்த தோலை நான் போட்டிருப்பேன், இந்த தோல் இருக்கிற இடம் மட்டும் மழை பெய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாது, மற்ற சுற்றிலும் பெய்திருக்கணும். சரின்னு அவர் அதையும் செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தோலில் மட்டும் பனி பெய்திருக்கக்கூடாது, சுற்றி வரைக்கும் பனி பெய்யும். இப்பெல்லாம் நிறைய அடையாளங்கள் கேட்குறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், நீ வா, நீ உன்னோட வேலையை நீ செய்ய வேண்டியிருக்கு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருடைய வேலையை ஆண்டவர் செய்ய வைக்கிறார். அப்போது அன்னைக்கு இது எனக்கு எப்படி ஆண்டவரே நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு, வா நான் உன்னோட யுத்தத்துக்கு வர்றதுக்கு நான் மனுஷரை பிரித்து எடுப்பேன்னு அங்கே எல்லாரும் கேட்டுருங்க. தண்டாரம் போட்டு யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரப்போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அங்கே நிறைய பேர் வராங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால் உங்களில் யாரெல்லாம் பயமும் தீயிலும் உள்ளவனோ எல்லோரும் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரின்னு அதுலேயும் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. அப்போது ஆண்டவர் அவங்கள வேறு விதமாக ரொம்ப அற்பமான ஒரு காரியத்தின் மூலமாக திரும்பவும் வேறு என்ன பிரிக்கிறார். பிரித்து அவங்கள தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அதில் பார்த்தா 300 பேர் தான் இருக்காங்க. அந்த 300 பேரை மாத்திரம் அவர் வைத்து கொண்டு அந்த 300 பேரோட மாத்திரம் போய் அவர் என்ன செய்கிறாருன்னா யுத்தம் செய்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த 300 பேரோட போய் தான் அவர் யுத்தத்தில் ஜெயிக்கிறார். யுத்தம் பண்ணலை. இவங்க ஒரு பானை எடுத்துக்கிறாங்க, ஒரு தீவட்டி எடுத்துக்கிறாங்க, கூடவே ஒரு பானையும் தீவட்டியும் எக்காலமும் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனது 3 காரியம்தான். 300 பேரும் பானை, தீவட்டி, எக்காலம். அப்போது அவங்க நான் எக்காலம் நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும்போது இங்கே எக்காலத்தை பூன்னு ஊதணும், உங்கள் கையில் உள்ள பானையை அப்படியே உடைக்கணும், உடச்சி கர்த்தரின் பட்டயம் கிடியோன் பட்டயம்னு சொல்லும்போது அங்கே கர்த்தர் மகா பெரிய யுத்தத்தை அங்கே செய்வார்னு இவர் சொல்கிறார். ஆனால் இது செய்கிறதுக்கு அவருக்கு முதல்ல பயமாக இருக்குது. நான் இதை எப்படி செய்யணும்? அப்போவும் ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த சேன் இடத்துக்கு போ, நான் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ போய் அங்கே போய் கேளு. அப்போ அங்கே அவங்க பேசிக்கிறத நீ கேட்கும்போது உனக்கு எல்லா காரியங்களும் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க போய் என்ன பேசுகிறாங்கன்னு அங்கே பார்த்தா அங்கே அவங்க சொல்கிறாங்க, இப்படி மிதியானியர் எல்லாரும் கிதியோனுக்கு முன்பாக எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத இவர் கேட்குறார். அதே மாதிரி 300 பேரையும் 100 பேராக 3 பகுதிகளாக பிரித்து கிடியோன் வழி நடத்திட்டு போகிறாரு. போய் அதே மாதிரி செய்யும்போது அங்கே கடற்கரை மணலத்தனையாக இருந்த ஜனங்களுக்கு மத்தியில் அது இந்த கர்த்தரின் பட்டயம் கிடியோன் பட்டயம் என்று சொல்லி அவங்க எக்காலம் ஊதி பானைகளை உடைத்த போது மகா பெரிய சங்காரத்தை கர்த்தர் அந்த பாளையத்துக்குள்ளே உண்டு பண்ணினார். இன்றைக்கும் நம்ம தளராமல் ஜெபித்து நம்ம சத்துருக்களுக்கு எதிராக நம்ம தேவனோடு சேர்ந்து தேவனுடைய நமக்காக செய்கிற அந்த யுத்தத்தில் நம்ம அவரோடு கூட பங்கு பெறும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கள், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் பேரை சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லணுன்னா ஆஷாவே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் சொல்லிட்டு இந்த மாதத்தை அப்படியே ஒரு வெற்றிகரமாக நம்ம கடந்து போக போகிறோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு எரேமியால வாசிக்கும் போது நீரோ கர்த்தரோ என்னோடு பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறீர் என்று. ஆமாண்டவரே, நீங்கள் எங்கும் கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறீங்கப்பா. பயங்கர பராக்கிரமசாலியான தேவன் எங்கள் வலது பாரிசத்தில் நிற்கும் போது நாங்கள் எதுக்காக பயப்படணும்? எந்த சீறி வருகிற புயலை பார்த்து பயப்படணுமா? கொந்தளித்து எழும்புகிற சத்ருவினுடைய கூட்டத்தை பார்த்து பயப்படணுமா? அவங்க கடற்கரை மணலத்தனையாக எழும்பி வந்தாலும் சத்துருடைய சேனையை முறியடிக்கிறதுக்கு வான் படைகளின் ஆண்டவர் இறங்கி எங்களுக்காக யுத்தத்தை செய்கிறபடியாலும் மக்கு நன்றி. இந்த மாதத்தில் எங்களுக்காக மறைவாய் சாத்தான் வைக்கிற அவ்வளவு யுத்தங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை
தாங்கப்பா. கையின் பிரயாசங்களுக்கு எதிராக, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய சர்ற பிரகாரமான ஆண்டவரே சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, ஆண்டவரே சுபிட்சமான வாழ்வு, ஆண்டவரே எப்படி எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தணும்னு அவன் காத்திருக்கிறானோ அவனை முறியடித்து ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகளுக்குள்ள ஆண்டவரே ஜீவன் இருக்கிறது. சூழ்நிலைகளுக்குள்ள என் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறபடியினால அங்க ஆண்டவரே அங்க எல்லாமே பரிபூரணமாக இருக்கிறது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு நீர் தந்த ஜீவன் அது பரிபூர்ண ஜீவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் கத்தாவே நாங்கள் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறோம் கத்தாவே. அப்பா, நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதத்தில் உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் செய்கிற யுத்தத்தை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அப்பா, உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பார் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்க பிரசன்னத்தில் அப்பா அமர்ந்திருந்து இந்த மாதம் முழுவதும் நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து இந்த மாதம் முழுவதும் நீர் எனக்காய் செய்யும் யுத்தம் காண்பே. ஆனால் என் பலத்தினால் ஒன்றுமாகாதப்பா, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காதப்பா. பிரசன்னத்தால் கூடுமே, எல்லாமே உங்கள் பிரசன்னத்தால் மட்டும்தான் கூடும் அப்பா. நீங்கள் என்னோட இருந்தால் மட்டும்தான் எல்லாம் சாத்தியமாண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் தீயை கடந்து வந்துட்டோம், தண்ணீரை கடந்து வந்துட்டோம், எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். மனிதர்களை எங்கள் தலையின் மேலே கூட நீங்கள் ஏறி போக பண்ணினீங்க. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ செழிப்பான ஒரு பாதையில் ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் முடிந்து வருஷத்தின் நடுவில் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளாக எங்களை உயிர்ப்பித்து கர்த்தாவே அப்பா நன்மைகளை காண பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக, இதுவரைக்கும் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர் எங்க கூட இருக்கிறீர். எனவே நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீங்க செய்யக்கூடிய யுத்தங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய வெற்றியை
நாங்கள் கொண்டாட போகிறோம். எனவே என் குடும்பத்தில் ஆண்டவரே பெரியவர் முதல் சிறியவர் வர ஒவ்வொருவராய் பெயர் பெயராய் தனித்தனியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் போக்குகள் வரவுகள் எல்லாவற்றுக்கும் கிருபைகள் பெருகட்டும். கைட்டு செய்கிற காரியங்கள் ஆண்டவரை திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுங்க. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுடைய சுகத்தை திருட நினைக்கிற, எங்களுடைய ஆண்டவரை சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை திருட நினைக்கிற சத்துருடைய அந்தகார வல்லமைகளை எல்லாம் சபிக்கப்பட்டு போவதாகப்பா. கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா, பெற்றுக்கொள்ளுகிறோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் எனக்கு செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் இந்த மாதம் முழுவதும் குணமாக்கி ஆண்டவரே என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்பவும் வாழ வயது போல் இந்த மாதத்திலே ஆகும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்ய போகிறீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாம் நான் மரணமும் ஜீவனும் எங்கள் நாவில் தான் இருக்குது. எனவே ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே நல்லதை பேசி ஆண்டவரே ஆரோக்கியமானதை பேசி விசுவாசத்தை பேசி விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த மாதம் முழுவதும் இரத்த கோட்டைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்து எங்கள் வீட்டை ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கர்த்தர் எங்களை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed month. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இந்த செய்திகளும் அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமாய் மற்றவங்களுக்கு இருக்கும்படி நீங்கள் வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களை ஷேர் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அதை அனுப்பிவிடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மக்களுக்கு மனசு வரல. நீங்கள் அது அநேகரை ஆசீர்வதிக்கும்படியா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா நீங்கள் இதை ஒரு ஊழியமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.